சமீபத்தில் வெளிவந்த 10க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் ஊத்திக் கொண்டது. அதாவது சுமாராக தான் போனது. போட்ட காசு வந்ததா என்று இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் மலையாளத்தில் இருந்து வந்த 2 படங்கள் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு இரண்டுமே 100 கோடி கலெக்ஷன் செய்திருக்கின்றது. காரணம், அந்த படத்தின் இருக்கின்ற நீட்டான திரைக்கதை, கதை சொல்லும் பாணி, அதில் இருக்கிற சின்ன கதை, ஒரு கதையை என்று வைத்துக்கொண்டு அழகாக படமாக்கிய விதம்தான். அவர்கள் நட்சத்திரங்களை நம்பி படம் எடுப்பதில்லை, கதையை நம்பிதான் படம் எடுக்கிறார்கள். அதனால்தான் வெற்றி பெறுகிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் விமர்சனம் பிரேமலு. மலையாளம், தமிழ், தெலுங்கு மொழிகளில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கும் பிரேமலு படம் எப்படி, வாருங்கள் பார்ப்போம். கதைநாயகன் நஸ்லன் கே கபூர், கதைநாயகி மமிதா பைஜி. இவர்தான் சமீபத்தில் பாலாவிடம் அடி வாங்கியதாக சொல்லி வணங்கான் படத்தில் இருந்து வெளியேறிய கதைநாயகி. எதிர்நாயகன் மேத்யூ தோமஸ், நாயகனின் தோழன் சங்கீத் பிரதாப், நாயகியின் தோழி ஷியாம் மோகன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். எழுதி இயக்கியிருப்பவர் கிரிஷ் ஏடி. கதைநாயகன் சச்சின், நாயகி ரீனோ. கேரளாவில் இருந்து வந்து சேலத்தில் தனியார் கல்லூரியில் 4 வருடம் படித்து வருகின்றனர். நாயகன் பட்டதாரி ஆனதும் அந்த தருணத்தில் 4 வருடமாக ஒன் சைடாக காதலித்து வருகின்ற ரீனோவிடம் தன்னுடைய காதலை சொல்கின்றான். ரீனோ வேறு யாரையோ காதலிப்பதாக கூறி அவனை கடந்து சென்று விடுகின்றாள். முதல் காதலே தோல்வியில் முடிந்ததும் தாங்கொண்ணாத சோகத்தில் வீட்டிற்கு கேரளாவுக்கு சென்று விடுகின்றான் சச்சின். இங்கே வீட்டில் ஒரே குழப்பம். தாயும் பேசுவதில்லை, தந்தையும் பேசுவதில்லை. அவர்களுக்குள் ஏதோ ஒரு யுத்தம். 1.5 வருடமாக தாயும் தந்தையும் பேசாமல் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் சைகையில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வீட்டில் இப்படி ஒரு சண்டை என்றால், அதே சமயத்தில் பேக்கரி நடத்தும் அவருடைய தந்தை பேக்கரி சம்பந்தமான ஆர்டர் ஏதேனும் வந்தால் அதை எடுத்துக்கொண்டு டோர் டெலிவரி செய்யும் வேலையை மகனுக்கு தருகின்றான். போக போக அவனுக்கு ஒரு சலிப்பு தட்டி விடுகிறது. இந்த வாழ்க்கையில் இருந்து வேறொரு வகையில் பயணித்து நாம் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைத்து விசா கேட்டு விண்ணப்பிக்கின்றான். அதுவும் இழுத்து கொண்டு செல்கிறது. விரக்தி அடைகின்றான் சச்சின். இந்த நேரத்தில் நண்பன் சங்கீத் பிரதாப்பை சந்திக்கின்றான். அவனுடன் ஹைதராபாத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு பயிற்சி தேர்வு பள்ளியில் படித்து தேர்வு எழுத முயற்சிக்கலாம் என்று நண்பன் சொல்ல அவனுடன் கிளம்பி விடுகின்றான். ஹைதராபாத்தில் ஒரு திருமண நிகழ்வில் ரீனோவை சந்திக்கின்றான். பார்த்ததும் முதல் பார்வையிலே அவனுக்கு காதல் வந்து விடுகிறது. அதே சமயத்தில் ரீனோவோ ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு தனக்கென்று ஒரு வருங்கால கணவன் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பவள். இவனோ அது போன்ற எந்த கனவும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விசாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இவர்களின் காதல் நிறைவேறியதா என்பதே பிரேமலு படத்தின் மீதி கதை. கதை என்னமோ வழக்கமான காதல் கதையாக தோன்றினாலும் அதை மென்மையான காதல் உணர்வோடு வெகு யதார்த்தமாக நகைச்சுவை கலந்து திரைக்கதை அமைத்த விதம் ரசிக்க வைக்கின்றது. சீரான திரைக்கதை ஓட்டம் படத்தில் நம்மை இன்வால்வ் ஆகி ஒன்றிவிடச் செய்து விடுகிறது. மமிதா பைஜு ரீனோவாகவே கண்முன் தெரிகின்றார். சச்சின் என்ற கதாபாத்திரத்தில் கபூர் சச்சினாகவே நம்முன் தோன்றுகின்றான். நிஜ வாழ்வில் இருக்கின்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சச்சினுக்கும் அவருடைய மனைவிக்கும் வயது வித்தியாசம் இருப்பது போல இந்த படத்திலும் சச்சின் என்ற பெயர் தாங்கிய ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வயது வித்தியாசம் உண்டு. ஹீரோவை விட ஹீரோயின் 2 வயது கூடுதலாக உள்ளவர். இந்த பாட்டில் யார் மீது விழுகிறதோ அவனை தான் கல்யாணம் செய்து கொள்கிறாய், திருமண காதலிப்பாய் என்று அவருடைய தோழி சொல்ல, அது கிளைமேக்ஸில் அது அப்படியே நடப்பது போல திரைக்கதை அமைத்திருப்பது அழகு. நீ எதிர்கால கணவனை பற்றி இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தால் கடைசியில் ஒரு மொக்கை பையன்தான் உனக்கு கிடைப்பான் என்று தோழி சொல்ல, அதுவும் திரைக்கதையில் அந்த டைலாக்குக்கான முடிவும் திரைக்கதையில் தெரிகிறது. இப்படி திரைக்கதை தெளிவாக பயணிப்பதால் இந்த படம் நம்மோடு கனெக்ட் ஆகி விடுகிறது. பார்க்கவும் ரசிக்கவும் வைத்து விடுகிறது. பிரேமலு பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.